பெற்றோர்களே, சான்றோர்களே, எனது காணொளி காட்சியை காணும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது தமிழை உலக மொழிகளின் தாய் என்ற முறையில் ஆங்கிலத்தின் அனைத்து சொற்களுக்குள்ளும் தமிழ் ஊடுருவி நிற்கின்றது என்ற முறையில் சில சொற்களுக்கு விளக்கம் தர இருக்கின்றேன். சொல்லவா? மேத்தமேட்டிக்ஸ், கணிதம். கணிதமே அனைத்து கலைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்லுவார்கள். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லுவது வழக்கம். இந்த மேத்தமேட்டிக்ஸ் என்ற சொல்லு எப்படி வந்ததுன்னா, ஒரு இனத்திலிருந்து இந்த அந்தக்கு சமமான இன்னொரு இனத்துக்கு மாற்றிக்கொள்வது, ரூபாயையோ பைசாவையோ எதையோ மாற்றிக்கொள்வது. மாற்றம் ஆட்டிக்கிச்சு அப்படிங்கிறது. அது அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுனா மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஒரு இனத்திலேருந்து இன்னொரு இனத்துக்கு மாற்றிக்கு அமைக்கிறதுக்கு பேர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து இன்னொரு நம்ம காலேஜில் சொல்லித்தர முக்கியமான பாடம் ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸ்னால் ஒவ்வொரு பொருளோட வேகம், அதோட பண்பு, இதுகளை பகுத்து சொல்கிற அந்த அறிவியல் முறைக்கு பகுச்சாக்கின்னு சொல்லிட்டு அது ஆங்கிலத்தில் எழுதுனா ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரே சொல்லா வந்து அமையும். அடுத்து இன்னொன்று வேதியியல்னு சொல்கிறது. இந்த தமிழில் வேதியியல்னால் ரசாயனம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அதை கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறது. கெமிக்கல்னால் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, உண்ட உணவு அம்மா செமிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் அப்படிங்கிற அந்த சொல்லு ஆங்கிலத்தில் அப்படியே கெமிக்கல் அப்படின்னு போயிடுச்சு. அதைத்தான் அங்கே இங்கிலீஷ்காரன் கெமிக்கல் அப்படின்னு சொல்லித்தரான். ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ரியாக்ஷன்னா ஒரு பொருளை மறுபொருளாக மாறுறதுக்கு போயிடுறது எரிதல்னு போயிடுது. எரி ஆக்க இட்டான் அப்படிங்கிற 3 சொல்லி சேர்ந்து எரியாக்க இட்டான், அது ரியாக்ஷன் என்று ஆங்கில சொல்லாக மாறிடுச்சு. அடுத்து பாட்டனின்னு ஒரு அறிவியல் பாடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. பாட்டனின்னா என்ன? தாவரவியல் சம்பந்தமான படிப்புக்கு பேர் பாட்டனி. அந்த பாட்டனிங்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு தாவரமும் அது துளிர் விட்டு தான் துளுக்கும். அந்த துளிருக்கு பேர் நம்ம பொட்டுன்னு சொல்லுவோம். அந்த பொட்டு ஆணியன்னா இந்த பொட்டு ஆணிய தாவரங்களை பற்றிய படிப்பு பொட்டு ஆணி அது பாட்டனி அப்படின்னு முடிஞ்சு ஆங்கில சொல்ல மாறிச்சு. அடுத்து ஜூவாலஜின்னு இன்னொரு பாடம் இருக்குது. அது ஒரு அறிவியல் பாடம் இருக்குது. ஜூவாலஜினா சூழ்வு ஆழ ஆகி எல்லா உயிரினமும் ஒன்றை ஒன்று சூழ்ந்து தான் வதிக்க விரும்புது. கூட்டமாக சூழ்ந்து வதிக்க விரும்புகிறது உயிரோட இயல்பு. அதனால் அது பற்றிய படிப்புக்கு பெயர் சூழ்வு ஆளாகி அது ஜூவாலஜி அப்படின்னு வடமொழி ஆங்கில மொழியாக அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் ஹீட்டுன்னு ஒரு பாடம் இருக்குது. அது ஹீட்டு எப்படி வந்ததுன்னா, காய ஆற்று HEA காய ஆற்று AT காய ஆற்று ஹீட் அப்படின்னு வந்துருச்சு. அந்த வெப்பநிலைக்கு பேர் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். டெம்பரேச்சருங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, தீயோட வெப்பநிலை உயர்ந்து எந்த அளவில் நிற்கிறதோ அதை சொல்கிறதுக்கு தீ எம்பு ஆற்று உருகி அப்படியே இங்கிலீஷில் எழுதுனா டெம்பரேச்சர் அப்படின்னு 3 சொல்லா ஒரே 3 சொல்லு தமிழ் சொல்லி சேர்ந்து ஒரே ஆங்கில சொல்லாக வந்து அமையும். அப்புறம் லைட்டை ஒளின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் அலை இயக்கிட்டு ஒளி எப்படி பரவுது, அலையாக பரவுதுன்னு சொல்கிறது. அந்த அலை இயக்கிட்டு அலை மாதிரி பரவுற அந்த ஒளிக்கு பேர் அலை இயக்கிட்டுன்னு சொல்லி லைட் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து சவுண்டுனா ஒரு ஒலி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பொருள் அசைகிறதுனால தான் ஒலி உருவாகுது. அந்த அசைவு ஆவுண்டு அப்படிங்கிற 2 தமிழ் சொல்லு சேர்ந்து சவுண்டு அப்படின்னு
வந்து வந்துடுச்சு. டெக்னாலஜின்னு ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம். இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜின்னு சொல்கிறது. அது டெக்னாலஜினா என்னன்னா, அறிவுக்கு உட்பட்ட அறிவியல் பட்ட தக்கன ஆகி அதற்கு தகுந்தார் போல அப்படிங்கிற பொருளில் தக்கன ஆளாகி அதை அப்படியே இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு வந்து முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டினா ஒரு கரண்ட் வந்து ஒரு இழைங்கிற ஒரு பொருள் ஊடாக தான் பரவ முடியும். அந்த இடைவெளியாக பரவுகிற அந்த அந்த சக்திக்கு பேர் இடைக்கு உற்ற இயக்கு இட்டி. ஒரு இடைக்குள்ள அது போகிறதுனால இடைக்கு உற்ற இயக்கு இட்டி அப்படின்னு சொல்லப்பட்டு அது அப்படியே நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தா அந்த 4 சொல்லும் சேர்ந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்துடும். அப்புறம் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன கம்ப்யூட்டர்னா இப்போ பல பொருட்களை ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் கூம்புன்னு பேர். நிறைய சொந்தங்கள் உள்ளவங்களை பேர் பெரிய கூம்பு உடையான்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துல குமிச்சு வைக்கிறதுக்கு பேர் கூம்பு ஈட்டி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற முறையில் அதை சொல்றது வந்துருச்சு. அடுத்து டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லுவான். அந்த டென்சிட்டிக்கு தமிழில் பேர் என்னன்னா பொருள் திணிவு அப்படின்னு சொல்கிறது. அந்த பொருள்களை எவ்வளவு நெருக்கமாக திணிச்சு வைக்கிறோமோ அதுதான் அடர்த்தியாக மாறுது. அடர வைக்கிறது அடர்த்தியாக மாறுறத பேர் எப்படி சொல்லலாம்? திணிச்சிட்டு அப்படின்னு இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா டென்சிட்டி அப்படின்னு வரும். இது நான் சிரிக்க போகலாமா? இன்னைக்கு போதும். அதில் எதுவும் உனக்கு